வாழ்க்கைய பத்தி பல பேர் பல விதமா பேசுவாங்க. நான் இப்ப அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அகிலாக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது. வர விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் பாலு சுதந்திரமான மனுஷன். நாளையில இருந்து பாலு வாழ்க்கை என் கையில தான். பேச கூட கத்துக்கிட்ட போல இருக்கு. சரி சரி, நான் போய் பசங்களை பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நீங்க பசங்களை பார்க்க கூடாது. என்ன வசந்தி சீரியஸாவா பேசுற? ஏன் பிள்ளைங்கள நான் பார்க்க கூடாதா? ஏன் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அவங்க பேரை சொல்றது கூட உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. என்ன பேசுற நீ? என் பிள்ளைங்கள நான் பார்க்க உரிமை இல்லையா? விளையாடுறியா? என் வாழ்க்கையில விளையாடினது நீங்க. வீட்டுல வேலை செய்யற பொம்பளை ஒரு நாள் வரலன்னா கூட சொல்லிட்டு போவா. அந்த பொறுப்பு கூட உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. நீங்க இல்லாம நானும் பிள்ளைங்களும் பட்ட அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வசந்தி, நைட்டு பாத்ரூம் போகணும்னா கூட தனியா போறதுக்கு பயந்துகிட்டு உங்களுக்கு எழுப்பி கூட்டிட்டு போவேன். அப்படிப்பட்ட பொண்டாட்டிய என்ன இப்படி விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஒரு நாளா 2 நாளா 6 மாசம், கிட்டத்தட்ட 6 மாசம் எங்களை ஒரேடியா விட்டுட்டு போயிட்டு இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இங்க வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா? உங்க மனசாட்சி உங்களை உறுத்தல? தப்புதான் வசந்தி. நான் தான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றேன். மன்னிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இந்த 6 மாசம் நானும் பிள்ளைங்களும் பட்ட அசிங்கமோ அவமானமோ இல்லாம போயிடுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு நாங்க விட்ட கண்ணீருக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்ல போறீங்க? விடு வசந்தி, அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதையுமே நீங்க பார்க்க தேவையில்ல. நீங்க இல்லாம நாங்க வாழ பழகிட்டோம். அவசரத்துல வார்த்தையை கொட்டாத வசந்தி. 6 மாசம் நான் இல்லைங்கிறதுனால ஆயுசு பூரா உன்னால வாழ்ந்துட முடியுமா? நைட்ல பாத்ரூம் போனா கூட பயந்துகிட்டு என்னை எழுப்புவோன்னு இப்பதானே சொன்ன. காலம் எல்லாத்தையும் மாத்திடும்னு சொல்வாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க விட்டுட்டு போன வசந்தி வேற, இப்ப உங்க முன்னாடி நிக்கிற வசந்தி வேற. எனக்கு எல்லாமே நீங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். பூஜை அறையில உங்க போட்டோவை மாட்டல, அவ்வளவுதான். மத்தபடி சாமியை விட நான் உங்களை தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் எந்த குழந்தைக்கும் நடவண்டி தேவை. நான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வசந்தி, முதல்ல இந்த கோவத்தை விடு. உன் கோவத்துல நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல. திரும்பி வந்தீங்க சரி, ஆனா எப்படி வந்தீங்க? என்னையும் பிள்ளைங்களையும் திடீர்னு ஒரு நாள் தவிக்க விட்டுட்டு ஓடி போன மாதிரி இப்ப அந்த மாயாவை தவிக்க விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? மாயாவோட வாழ்ந்தது இவளுக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா இருக்கா? பொண்டாட்டி அப்பாவியா இருந்தாலும் கவர்னர் யாருன்னு தெரியாம இருக்கலாம், கவர்மெண்ட் எப்படி நடத்தணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா புருஷன் யாரு, அவன் எப்பேற்பட்டவன் எந்த பொண்ணுக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரியதான் போகுது. புருஷன் போடுற பனியன் அலசி போடும் போதே அவ சாயம் வெளுத்து போயிடும். பொண்டாட்டி ஏமாந்தவ அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் நிறைய ஆம்பளைங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது எங்க ஏமாளித்தனம் இல்ல, போனா போகுதேன்னு விட்டு கொடுத்து போகிற பெருந்தன்மை. எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். போனா போகுது, உங்களுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குதோ அங்கே வாழ்ந்து தொலையிட்டோன்னு நான் தான் பெருந்தன்மையா விட்டு வச்சிருந்தேன். நான் நினைச்சிருந்தா ஊட்டிலேயே வந்து உங்க கூட தகராறு பண்ணி உங்களை நான் அசிங்கப்படுத்திருக்க முடியும். ஏன் ஜெயிலுக்கு கூட அனுப்பி இருக்க முடியும். நான் பண்ணல. ஏன் தெரியுமா? உங்க அசிங்கம் அழுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். நம்ம அப்ப ஏதோ பெரிய உத்தமன்னு பசங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க நல்லவன் நம்பி நான் ஏமாந்த மாதிரி பசங்களும் ஏமாற வேண்டாம்னு நினைச்சேன்.
நீங்க வராமலே போயிருந்தா பசங்க மனசுல நீங்க எப்பவுமே ஹீரோவாவே இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க அவங்கள பார்க்காமலே போயிடுங்க. அதான் அதான் உங்களுக்கும் நல்லது, பசங்களுக்கும் நல்லது. நான் இப்ப தப்ப உணர்ந்து வந்திருக்கேன் வசந்தி. நான் பண்ணது சின்ன தப்பு தான். அதுக்காக நீ என்ன தண்டிக்கிறது நியாயம் இல்ல. எதுங்க சின்ன தப்பு? மனைவியே ஏத்துக்கிறவள கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு மந்திரம் சொல்லி அக்னி சாட்சியா என் கழுத்துல தாலியை கட்டி பொய்யாக்கிட்டீங்களே, அது சின்ன தப்பா? அப்பாவே உலகம் நம்பிட்டு இருந்த அப்பாவே குழந்தைங்களை விட்டுட்டு நீங்க வேற உலகத்தை தேடி போனீங்களே, அது சின்ன தப்பா? 13 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கைய ஒரே நாள் ராத்திரியில தூக்கி போட்டுட்டு போனீங்களே, அது சின்ன தப்பா? அப்பா மாதிரி நீங்களும் நல்லவங்களா வளரணும்னு சொல்லி சொல்லி வளர்த்த உங்க குணம் தெரியறதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு எனக்கே இப்பதானே தெரியுது. உங்க நிழல் கூட குழந்தைங்க மேல படக்கூடாது. போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கு நான் என்னங்க குறை வச்சேன்? என்னை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? 13 வருஷம் உங்களால எப்படி இப்படி பொய்யா வாழ முடிஞ்சிச்சு? போலி முகமூடி போட்டுக்கிட்டு என் கூட வாழ்ந்திருக்கீங்க. நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம ஏமாந்து நிக்கிறேன். புருஷன் பொண்டாட்டி உறவுக்கு அஸ்திவாரமே நம்பிக்கைதான். அஸ்திவாரமே இப்படி ஆட்டம் கண்டதுக்கு அப்புறம் இனி நம்ம சேர்ந்து வாழ்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புங்க. அவங்களுக்கு உன்னோட இந்த பொய்யான முகம் தெரிய வேண்டாம். அப்பாவை காணோங்கிற ஒரே நினைப்போட இருந்துட்டு போட்டோம். போதும், நிறுத்துடி. அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்? ஊர் உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா பண்ணிட்டேன். எங்கேயோ போன வந்த, அதனால உன் மேலேயோ குழந்தைங்க மேலேயோ கொஞ்சம் கூட பாசம் குறையல. அதனாலதான் 6 மாசம் தலைமறைவாயிட்டீங்களோ? 10 தெருவுல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் கூட பசி நேரத்துல தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிச்சு வருவான். ஆனா உங்களுக்கு 6 மாசமா இங்க நினைப்பே இல்லாம போயிடுச்சு. உங்க பாசம் எப்படிங்க உண்மையா இருக்கும்? போதும் வசந்தி. மனுஷன் இருந்தா இந்த மாதிரி வீக்னஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். மத்த ஆம்பளைங்களுக்கு நான் எவ்வளவோ பெட்டர். இன்னொரு ஆம்பளையா இருந்தா தேடி போனவ சரியில்லைன்னு இன்னொருத்தைய தேடி போயிருப்பான். நான் ஒருத்தன் தான் மனசு கேட்காம பொண்டாட்டி பிள்ளைங்களை தேடி வந்திருக்கேன். அட்ரஸ்ல ஆள் இல்லைன்னா திரும்பி வர தபால் மாதிரி இல்ல. இன்னொரு மாயா உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். அதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க கிளம்பலாம். வேண்டாம் வசந்தி, நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. நான் ஒருத்தன் தான் வழி மாறி போன மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி வீக்னஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, பொம்பளைங்களுக்கு இருக்கு. ஏன் நீ மட்டும் உத்தமியா? நான் என்ன 6 மாசம் கழிச்சு வந்திருந்தா உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கும். நீயும் எவனுக்காவது பொண்டாட்டியா இருப்ப. பனியனை அலசும் போது புருஷனோட லட்சணம் தெரியும் சொன்னியே. ஆபீஸ்க்கு போயிட்டு வர 6 மணி நேரத்துல பொண்டாட்டியோட லட்சணம் புருஷனுக்கும் தெரியும். நான் உன்னை பத்தி தெரிஞ்சுதான் போனா போகுதுன்னு பெருந்தன்மையா இங்க வந்த. என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாம் தெரியும். எல்லாம்னா போலீஸ்காரன் விக்ரம் கூட ஒரு பக்கம், எனக்கு எடுபடியா இருந்த பிரேம் கூட ஒரு பக்கம். இப்படி உன்னோட 2 பக்கமும் எனக்கு தெரியும். இந்த அசிங்கத்தெல்லாம் என் வாயில நான் சொல்லணுமா? இந்த அசிங்கத்தெல்லாம் என் வாயில நான் சொல்லணுமா? நீங்க என்ன விட்டுட்டு போனதுனால இவங்க கூடலாம் எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு மத்தவங்க பேசினாங்க. இப்போ நீங்க பேசுறீங்க. யாரோ எடுத்த வாந்தியை குடிச்சிட்டு மறுபடியும் நீங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. மத்தவங்க இந்த விஷயத்தை என்கிட்ட குத்தி காமிச்சு பேசும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க சொன்னது உண்மைனா இந்த அசிங்கம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கெட்டு போயிருந்தா இன்னாரோட பொண்ணு கெட்டு போயிட்டான்னு தான் சொல்லிருப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் கெட்டு போயிருந்தா பாலுவோட பொண்டாட்டி சோரம் போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிக்கிட்டோம். எனக்கு அதுல ஆட்சேபணம் இல்ல. இத பாருங்க, இனிமே உங்க கூட சேர்ந்து வாழ என்னால முடியாது. நீங்க போகலாம். வசந்தி, என்ன வெறுப்பேத்தணும்னு பேசாத. நல்லா யோசிச்சு பேசு. அவசரத்துல முடிவு பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படாத. நான் அவசரத்துல முடிவு பண்ணது 13 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல.
இப்ப நான் ரொம்ப நிதானமா தெளிவா சொல்றேன். வசந்தி, நமக்குள்ள என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் குழந்தைகளுக்காக நம்ம சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். அப்படிலாம் எந்த அவசியமும் இல்ல. ஆறு மாசமா அப்பா இல்லாம தானே பசங்க வளர்ந்தாங்க. யாரும் பசியால சாகல, யாரோட படிப்பும் நிக்கல. அது நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. வசந்தி, இந்த விஷயத்துல நானும் நீயும் முடிவு பண்ண முடியாது. பசங்களுக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். நில்லுங்கன்னு சொல்றல. நீங்க மாடிக்கு போக கூடாது, பசங்களை பார்க்க கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவங்க எனக்கும் பிள்ளைங்க தான். இந்த நினைப்பு 6 மாசமா எங்கங்க போச்சு? 6 மாசமா நான் தானே உங்களை காப்பாத்திட்டு இருக்கேன். என்னத்த பெருசா நீ காப்பாத்திட்ட? நவீனுக்கு கண்ணு தெரியாம பண்ணிட்ட, அவனுக்கு பார்வை போச்சு. இதான் நீ பாத்துக்கிட்ட லட்சணமா? ஓஹோ, பிள்ளைங்கள பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் என் பிள்ளைங்களை பார்க்கணும், நவீனை பார்க்கணும். அவனுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வர வைக்கணும். நல்ல லட்சியம் தான். இந்த பாசம் முன்னாடியே இருந்திருந்தா நீங்க இப்படி வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டீங்க. நீங்க ஓடாம இருந்திருந்தா என் குழந்தை நவீனுக்கு பார்வையே போயிருக்காது. யாரோ ஒரு பொண்ணு விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இப்ப ஏன் ஞாபகமோ என் பிள்ளைங்க ஞாபகமோ வந்திருக்கு. நீங்க அந்த பொண்ணு கூட இருந்திருந்தா நவீன் மாதிரியே உங்க உலகமோ இருட்டாதான் இருந்திருக்கும். வசந்தி, நான் சொல்றது கேளு. வேண்டாம், நீங்க எதுவும் பேச வேண்டாம். நவீனுக்கு அம்மா நான் இருக்கேன். அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். புருஷன் இல்லாம நான் வாழ பழகிட்ட மாதிரி பிள்ளைங்களும் அப்பா இல்லாம வாழ பழகிட்டாங்க. அதனால இனிமே நீங்க அவங்களுக்கு தேவை இல்ல. அது மட்டும் இல்ல, நவீனுக்கு பார்வை வந்ததுக்கு அப்புறம் அவ உங்க முகத்தை பார்க்க கூடாது. அப்பம் புத்தி பிள்ளைக்கு வந்துட்டா நாளைக்கு இன்னொரு வசந்தி, இன்னொரு மாயாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. என்ன புரியலையா? வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க பெரிய அதிகாரியாச்சே. இங்கிலீஷ்ல சொன்னாதானே உங்களுக்கு புரியும். கெட் அவுட். யார் வீட்டை விட்டு யார் போறது? இது ஏன் வீடு. சாரி மிஸ்டர் பாலு, நீங்க செத்து போயிட்டதா போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதியாச்சு. டெத் சர்டிபிகேட் கூட வாங்கியாச்சு. பிள்ளைங்க மனசு கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தாலியை மட்டும் கழட்டாம வச்சிருக்கேன். நீ ரொம்ப பேசுற வசந்தி. இத்தனை நாள் பேசாம இருந்தனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசிதானே ஆகணும். கணக்கு பைசல் பண்ண வேண்டாமா? வீட்டை விட்டு வெளியே போ. இது நான் கட்டின வீடு. வீட்டை நீங்க கட்டியிருக்கலாம், கடனை நான் கட்டியிருக்கேன். என் கல்யாணத்துக்கு எங்க வீட்ல போட்ட நகையெல்லாம் வித்து அந்த பணத்தை கட்டி தான் இந்த வீட்டை மீட்டு இருக்கேன். நீங்க இப்ப வெளியே போங்க. என்ன விட உனக்கு வீடு பெருசா போச்சுல? ஆரம்பத்துல நான் அப்படி நினைக்கல. நீங்க நினைச்சா திடீர்னு காணாம போயிடுவீங்க. ஆனா இந்த வீடு அது காணாம போகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். மனுஷ தன்மை இல்லாத உங்களை நம்புறதுக்கு ஏன் பிள்ளைங்களுக்கு நிழல் கொடுக்கிற இந்த வீட்டை தாராளமா நம்பலாம். ஏய், உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? என் பிள்ளைங்கிட்ட நானே பேசிக்கிறேன். என் பேச்ச மீறி நீங்க மேல போனீங்கன்னா திரும்பி வரதுக்குள்ள நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னையும் என் 3 பிள்ளைங்களும் ஏமாத்தி இன்னொருத்தி கூட வாழ்ந்ததுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியும்ல? நீ செய்வடி, நீ செய்வ. நீதான் போலீஸ்காரனையே வச்சிருக்கிய. நீ எப்ப கூப்பிடுவன்னு அவனும் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு, இப்ப நான் போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்கிட்ட இருந்து என் பிள்ளைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போவேன். புருஷன் இல்லைனாலும் பிள்ளைங்க உனக்கு ஆதரவா இருக்குன்ற தைரியத்துல பேசுற. அந்த பிள்ளைங்க முகத்தையே நீ பார்க்க முடியாதபடி பண்ற. இந்த வீட்டையை உன்கிட்ட இருந்து வாங்கி உன்னை நடுத்தருல நிறுத்துற. புருஷனும் பிள்ளைங்களும் இல்லாம நீ தனி மரமா நிக்க போற. பிள்ளைங்க ஏக்கத்துல நீ பைத்தியக்காரி மாதிரி அலைய போற. இதெல்லாம் நடக்கும்டி, செஞ்சு காட்டுறேன். பிள்ளைங்க ஏக்கத்துல நீ பைத்தியக்காரி மாதிரி அலைய போற. இதெல்லாம் நடக்கும்டி, செஞ்சு காட்டுறேன். உன்னை விட மாட்டேன்டி.
பரவாயில்லையே, கல்யாணங்கிறதுனால பாலு நமக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாரு. பாலு, பெருசா அம்மா வாங்கம்மா உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். இல்ல, கொஞ்ச நேரம் போகட்டும். அம்மா ஐயருக்கு சொல்லிட்டேன், 7:30க்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாரு. ரிஜிஸ்டார் 9 மணிக்கு வராருமா. அவருக்கு எஸ்டேட்ல இருந்தே கார் அனுப்ப சொல்லிட்டேன். சரி பெருசா, பாலு கீழே வந்தாரா? வரலையேம்மா. பெட்ரூம்லயும் இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல. ஒருவேளை வழக்கம் போல வாக்கிங் போயிட்டாரோ? இன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு எப்படிம்மா வாக்கிங் போவாரு? என்னம்மா ஆச்சு? ஆ, ரிங் போது எடுக்கல பெருசா. மறுபடியும் ட்ரை பண்ணுமா. சரி, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. நீ போய் ரெடியாரு, நான் பார்த்துட்டு வரேன். போமா. ரவி, 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 காலங்காத்தால தூங்கிட்டு இருக்கான் பாரு. நைட்லாம் தண்ணி வச்சுட்டு. ரவி, பாரதேஷ் பாலு எங்க? பாலுவா? ஓ மச்சானா? அவர் ஏன் இங்க வர போறாரு? மாயா ரூம்ல ஜம்முன்னு தூங்கி இருக்க போறாரு. பாலுவ காணாயாங்கிற? பாலு அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? மச்சான் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நல்லா தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்படி பண்றான். பாரு, பாலு மட்டும் கிடைக்கல, நீ தொலைஞ்ச. நீ சீக்கிரம் தேடி பாரு போ. மச்சான் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை வசந்தியை தேடி சென்னைக்கு போயிருப்பாரோ? இவ்வளோ சௌரியங்கள்லாம் விட்டுட்டு அவர் ஏன் அங்க போறாரு? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. அதெல்லாம் எங்க போயிருக்க மாட்டாரு. மாயம்மா, என்னாச்சு பெருசு? பாலு தம்பி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டம்மா. எங்கேயும் இல்ல. எங்க போனாருன்னு தெரியலம்மா. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குமா. அவர் குடும்பத்தை விட்டுட்டு வந்த மாதிரி இப்ப உன்னையும் விட்டுட்டு. என்னம்மா, பாலு தம்பி எடுக்கலையா? கவலைப்படாது பெருசா,
பாலு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் தூக்கிட்டு வந்துடுவேன்.